சாரத்தினுடைய தன்மைகளும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. நாங்கள் அருந்துகிற உணவு பழக்க வழக்கங்கள் இருந்து எங்களுடைய வாழ்க்கை கோலங்கள், உடற்பயிற்சியற்ற வாழ்க்கை முறை, மன அழுத்தங்கள், மன இறுக்கங்கள் எங்களுடைய மனதை தாக்கி எங்களுடைய நோய் நிலைமைகளுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. மருத்துவத்துறை உளவியல் சார்ந்த கருத்துக்களின் அடிப்படையிலே நாங்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கோலம், மனதை உள்ளத்தை சந்தோஷமாக வைத்திருந்தாலே 75% நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் என்ற ஒரு கருத்து இந்த காலத்தில் இருக்கிறது. ஆனால் வந்ததன் பிறகுதான் நாங்கள் அவதி வருவோம். ஆனால் வருமுன் காப்பது எப்படி என்றால் இது போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களினுடைய முயற்சியினாலே மேற்கொள்ளப்படுகின்ற இலவச மருத்துவ முகாம்கள் தான் இதற்கு மிக முக்கியமான உந்து சக்தியை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஒரு காலத்தின் தேவையும் வருகிறார். அது மாத்திரமல்ல, அதாவது உங்கள் பிரதேசம் சுத்தமாக ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் மூலமாக எடுத்து கொண்டு வந்து அதையும் செய்து கொண்டிருக்கிறேன். அதாவது அத்தனை திட்டங்களுக்கும் எங்களோடு இணைந்து விளம்பரக்கூடியவர். அதே போல் இந்த அதாவது பாடசாலையின் அதிபர் ஏசி ஜான்சி கஃபூர் அவர்கள் எப்ப ஒரு பாட்டு பாடுவார் என்று சொன்னால் மனம் சந்தோஷமா இருக்கும் போதுதான் பாடல் பாடுவார்கள். கவலையா இருந்தாலும் பாடல் பாடுவார்கள். அது சோக பாட்டு, அது ஒரு தரையும் சந்தோஷமா வச்சிருக்காங்க. மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு மனம்தான் பாடல்களை பாடி மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும். ஆகவே அவர் இப்பொழுது இந்த நிலையிலேயே பாடலை பாடி இருக்கிறார் என்று சொன்னால் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மருத்துவ முகாம் உங்களுக்கு உதவி செய்ய போகிறது என்பதனை அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே நீங்கள் இங்கிருந்து போகும்போது என்னுடைய கடமை மூலமாக அதனை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஆகவே எல்லோரும் ஒரு முறை சிரியுங்கள். இப்ப என்ன பிரச்சனையை முன்னோக்கு. ஆகவே உங்களுக்கு எந்த ஒரு பாரதூரமான வருத்தங்களும் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய தேவையாக இருக்கிறது. அருமை கவலைப்படாம சந்தோஷமா செஞ்சுட்டு போகும். அடுத்து வாங்க ஜீவானந்தி.